வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பதிவை பகிரலாம்? என்ன போட்டாலும் வீடியோஸ்க்கு வியூஸே வரமாட்டேங்குது. குக்கிங் போட்டால் வியூஸ் வரலன்ட்டு மெஹந்தி போட்டாச்சு, ட்ராயிங் போட்டாச்சு, கிராஃப்ட் போட்டாச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டீ குடிப்போம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம். ஏன் பேசாமல் இந்த டீயவே எப்படி போடுறது போட்டால் என்ன? ஓகே, இது நார்மல் டீ இல்லைங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி சென்னையில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த தந்தூரி சாய் எப்படி போடுறதா இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மண்பானை தேவைப்படுது. இது எனக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கும்போது கிடச்சிதுங்க. இதை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கும்போது என்னோடய பாப்பா எடுத்து ஒரே ஒரு மூலையில் மட்டும் உடச்சி வச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நமக்கு யானம் தான் முக்கியம். பாத்திரம் நல்லா இருக்கே, அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. ஸோ இதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு இடுக்கி, அப்புறம் பேசிக்காக டீ போடுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ பால், சுகர், டீ பவுடர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் டீயில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்றதை மட்டும் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், சுக்கு இதை தான் நான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கின்னு பார்த்துட்டு ஏலக்காவும் காலி ஆகிடுச்சு, சுக்கும் இல்லை. அதனால் சுக்கோட அக்கா இருக்காங்க இல்லையா, இஞ்சி, அவங்கள எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் பாலை கொஞ்சமாக கொதிக்க வைக்கிறதுக்கு அதை எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மட்பாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மண்பானை, அதை இதில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம், ஹீட் பண்ணலாம். ஸோ அந்த இடுக்கி யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஹீட் எவாப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சைடில், மேலே எல்லா இடத்துலையுமே நம்ம திருப்பி திருப்பி வைக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த லாக்டவுன் பீரியடில் நான் இந்த பாட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான் அகெயின் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நான் இதில் எப்படி டீ போடுறது எப்படின்னு சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த இந்த தந்தூரி சாய் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட டெமோ காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ தலைகளை திருப்பி எல்லா இடத்துலையும் ஹீட் பண்ணியாச்சு. பால் ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டீ பவுடர் இடித்து வச்சுருக்க அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 2 பேருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறதுனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, சின்ன பட்டை தான் போட்டிருக்கேன். அதை நல்லா இடிச்சிட்டு அதில் போட்டிருக்கேங்க. ஸோ இது போட்டக்கப்புறமா ஒரு 2 கொதி, மினிமம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட டீ ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ தந்தூரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மட் இந்நேரம் நல்லா கொதிச்சிருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணுறோம். நம்மக்கிட்ட 2 பார்ட்டுமே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த முதல் பானையில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பவுலில் வச்சிடுறேங்க. தென் ஃபில்டர் பண்ண அந்த டீயை இதில் போர் பண்ணுறேன், ஊற்றுறேன். ஓகே, நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஸோ அந்த ஹீட்னஸ் இதில் நல்லா எவாப்ரேட் ஆகணும். ஜஸ்ட் இதில் ஒரு 6 செகண்ட் இருக்கட்டும். நம்ம மூடி வச்சுட்டு விட்டுடலாம். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இந்த பாட்டம் ஏன் சும்மா இருக்குது, இதுலேயும் நம்ம ஹீட் பண்ணி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. வாவ், சூப்பர். ஃபஸ்ட்டு பாட்டோட இந்த பாட்டு நல்லா சூடாக இருக்குது. ஐ ரியலி அமேசிங். நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதில் நம்ம அதை ஊற்றிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 8 to 10 செகண்ட், அது ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் ஒரு செகண்ட் பேஸ், ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் இதில் வச்சுட்டு தென் நம்ம அந்த இதில் குடிச்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் தந்தூரி சாய். சீரியஸ்லி நல்லா இருந்தது, எனக்கு வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.